start 5th lesson, book exercise 26. Question வந்து read பண்ணிக்கலாம். The following is the balance sheet of James and Justina as on 1/1/2017. The profit and loss equally. Liabilities, assets வந்து கொடுத்திருக்காங்க. Liability sideல capital James, Justina கொடுத்திருக்காங்க. Creditors, next reserve fund வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ ரிசர்வ் ஃபண்ட் கொடுத்துருந்தா பார்ட்னர்ஸுடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பில்டிங், ஸ்டாக், டெப்டார்ஸ், பேங்க், ப்ரீபெய்டு இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து அசட் சைடில் வரும். இது நமக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஆன் தி எபோ டேட் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க 1/1/2017 கொடுத்துருக்காங்களே அந்த டேட்டில் பாலா இஸ் அட்மிட்டட் ஆஸ் எ பார்ட்னர். பாலா வந்து பார்ட்னராக வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து 1/5 ஷேர் இன் ஃபியூச்சர் ப்ராஃபிட். ஃபியூச்சரில் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் 1/5 ஷேர் அப்படின்னு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாலா பிரிங்ஸ் ₹25,000 ஆஸ் ஏ கேபிட்டல். பாலா வரும்போதே 25,000 rupees வந்து கேபிட்டலாக கொண்டு வந்துட்டாரு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ட்ரி தெரியும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பாலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேர் ஆஃப் குட்வில் இஸ் ₹10,000 அண்ட் ஹி பிரிங்ஸ் கேஷ் ஃபார் இட். இப்போ பாலாவுக்கு வந்து குட்வில் வந்து எவ்வளோ ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10,000 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா, அது பாலா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு கேஷாகவே அந்த 10,000 rupees கொண்டு வந்துட்டாரு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ட்ரி தெரியும். இப்போது நியூ பார்ட்னர் உள்ளே வரும்போது கேபிட்டலாக கேஷாக வந்து குட்வில் கொண்டு வந்தார் அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுடைய ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி போட்டோன்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர் பார்த்தோன்னா ஜேம்ஸ் அண்ட் ஜஸ்டினா. அப்போ ஜேம்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் வந்து ஜஸ்டினாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வரக்கூடிய குட்வில்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோம். நெக்ஸ்ட் வந்து அசட்ஸ் ஆர் டு பி வேல்யூட் அண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோன்னா பில்டிங் வந்து 80,000 வந்து ரீவேல்யூஷன் பண்ணும்போது இருக்குது. ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் 70,000 இருக்குது. ரீவேல்யூஷன் பண்ணும்போது 80,000 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பில்டிங்கோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி டெப்டார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க 18,000 வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா 20,000. அப்போ 20,000 இருக்கக்கூடிய டெப்டார்ஸை ரீவேல்யூஷன் பண்ணும்போது 18,000 தான் இருக்குது. அப்போ டெப்டார்ஸுடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸ் ஆனால் லாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, இது வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெபிட்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா 30,000 இருக்குது. ரீவேல்யூஷன் பண்ணும்போது 33. அப்போ ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் லெஜர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெஜர் அக்கௌண்ட் அப்படின்னாலே இதில் வந்து நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா, இப்போது அதே மாதிரி தே ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஈக்குவலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடைச்சாலும் லாஸ் கிடைச்சாலும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலி அப்படின்னு சொன்னால் ஓல்டு பார்ட்னர்ஸ் தான். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜேம்ஸ் அண்ட் ஜஸ்டினா. அப்போ ஈக்குவலின்னு சொல்லணும்னு நமக்கு தெரியும் 1:1 அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் கிடைச்சாலும் லாஸ் கிடைச்சாலும் 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து டிவைட் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கொஷினை ரீட் அவுட் பண்ணும்போது இப்போ ரிசர்வ் ஃபண்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது வந்து பார்ட்னர்ஸுடைய கேபிட்டலுக்கு தான் போகும். இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வராது. இப்போ நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். டெட்டார் கிரெடிட்டார் ரைட் பண்ணுவோம். பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் வந்து ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணிவிட்டு இப்போ ரீவேல்யூஷன் ரிலேட்டடாக என்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அதை மட்டும் ரைட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கேபிட்டல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். கிரெடிட்டரில் ரிசர்வ் ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து அசட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அசட்ஸ் ரிலேட்டடாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தா தான் நம்ம வந்து ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலா கேபிட்டல் கொண்டு வராது, எடுக்க மாட்டோம். அதே மாதிரி குட்வில் அதை எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து அசட்ஸை வந்து ரீவேல்யூஷன் பண்ணும்போது தான் சொல்லியிருக்காங்க பில்டிங் வந்து 80,000 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா 70, இங்கே வந்து 80. அப்போ 10,000 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ராஃபிட். அப்போ என்ன என்ட்ரி போடுவோம் அப்படின்னு கேட்டால் ப்ராஃபிட் கிடைச்சாலும் ரீவேல்யூஷன் கிரெடிட். அப்போது பில்டிங் அக்கௌண்ட் டெட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி போடுவோம். ரீவேல்யூஷன் வந்து கிரெடிட்டில் இருக்கனால கிரெடிட் சைடில் போயிட்டு பில்டிங் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி 80,000 ரைட் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ணி இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 10,000. இந்த 10,000 மட்டும் கிரெடிட் சைடில் போயிட்டு ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெப்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெப்டார்ஸ் வந்து ஆல்ரெடி 20
பேலன்ஸ் ஷீட்டில் ரீவேல்யூஷன் பண்ணும்போது 18,000 தான் இருக்குது. இப்போ 2,000 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அசட்ஸோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆனால் லாஸ் ஆச்சுன்னா ரீவேல்யூஷன் டெபிட். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு டெப்டாஸ் அக்கௌண்ட்னு சொல்லலாம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெபிட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ரீவேல்யூஷன் டெபிட்டில் இருக்குன்னா டெபிட் சைடில் போயிட்டு டெப்டாஸ் அக்கௌண்ட்னு எழுதலாம். இல்லைனா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட்னு கூட எழுதலாம். தப்பே கிடையாது. ஓகேவா? எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2,000 கம்பேர் பண்ணி பார்த்து அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய பேலன்சிங் ஃபேர் தான் ரைட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் வந்து ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது 30,000, ரீவேல்யூஷன் பண்ணும்போது 33. அப்போ ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 3,000. அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட். அப்போ எப்படி என்ட்ரி போடுவோம்னா ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் ரீவேல்யூஷன் கிரெடிட்டில் இருக்குன்னா கிரெடிட் சைடில் போயிட்டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி 3,000 வந்து ரைட் பண்ணுவோம். வேறு எந்த டிரான்சாக்ஷனுமே ரீவேல்யூஷன் ரிலேட்டடாக இல்லை. ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டெபிட் சைடில் 2,000 தான் இருக்குது. கிரெடிட் சைடில் பார்த்தோன்னா 13,000 இருக்குது. அப்போ 13,000 டூ சைட்ஸுமே ரைட் பண்ணுவோம். அப்போ 13,000லேருந்து 2,000 மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து 11,000 கிடைக்கும். இதுதான் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை தான் பார்ட்னர்ஸ் வந்து டிவைட் பண்ணி எடுப்பாங்க. அதுவும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவலாக எவ்வளோ டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து 2 ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் இல்லைனா ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் அப்படின்னு கூட எழுதணும். ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல். இப்போ பார்ட்னர்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் ஜேம்ஸ் இருக்காரு, ஜேம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதே மாதிரி ஜஸ்டினாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ 11,000 வந்து ஈக்குவலான்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல்னா 1:1. இப்போ ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போதே ஒருத்தருக்கு வந்து 5,500, அதே மாதிரி இன்னொருத்தருக்கு 5,500 வரும். இதை ஆட் பண்ணும்போது 11,000 வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரியும் தெரியும். இப்போ இந்த 5,500 ஒவ்வொரு பார்ட்னருடைய கேபிட்டலில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ கேபிட்டல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எப்படி என்ட்ரி போடுவோம்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜேம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஜஸ்டினாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். டேட், பர்டிகுலர்ஸ், 3 மெம்பர்ஸ்க்கும் அக்கௌண்ட் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஜேம்ஸ், ஜஸ்டினா, பாலன். அதே மாதிரி கிரெடிட் சைட்லேயே வந்து டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேம்ஸ், ஜஸ்டினா, பாலன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இங்கே கிரெடிட்டாக, இங்கே வந்து டெட்டார் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு இப்போ லைபிலிட்டி சைடில் வந்து கேபிட்டல் பார்க்குறோம். ஸோ நம்ம கேபிட்டல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி தெரியும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஜேம்ஸ் கேபிட்டல், ஜஸ்டினாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ கேபிட்டலில் போயிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போயிட்டு கேபிட்டல்னு ரைட் பண்ண மாட்டோம், ஓப்பனிங் பேலன்ஸ்னால. அப்போ நம்ம ரைட் பண்ண வேண்டியது என்னது? பை பேலன்ஸ் பிடி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அவங்களுடைய கேபிட்டல் பார்த்தோன்னா 40,000. நெக்ஸ்ட் வந்து 50,000 இருக்குது. ஸோ ரைட் பண்ணிட்டோம். இங்கே வந்து நில் போட்டுருவோம். அவருக்கு வந்து ஓப்பனிங்கில் கேபிட்டல் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ், இது வந்து டிவைட் பண்ண மாட்டோம். ரிசர்வ் ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ரிசர்வ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ பை ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரிசர்வ் ஃபண்ட் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. இந்த 15,000 வந்து ரேஷியோ ஈக்குவலான்னு சொல்லியிருக்காங்க 1:1 இல்லை. அப்போ 1:1 அப்படின்னா 1/2 1/2. அப்போ 15,000 டிவைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் 7,500, அதே மாதிரி 7,500 வரும். இங்கே நில் போட்டுருவோம். நியூ பார்ட்னருக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி பில்டிங்ஸ், ஸ்டாக்கு, வேறு ஏதாவது கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை. அப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பாலன் வந்து 25,000 ருபீஸ் கேபிட்டல் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கு வந்து என்ன என்ட்ரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பாலன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அவர் வந்து எவ்வளோ ருபீஸ் கொண்டு வந்திருக்காருன்னா 25,000 ருபீஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவர் வரும்போதே 10,000 ருபீஸ் வந்து குட்வில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் வரும்போதே கேஷாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு யார் ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து இதை டிவைட் பண்ணி எடுப்பாங்க. அப்போது ஜேம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ஜஸ்டினாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ஜஸ்டினாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இவர் கொண்டு வர்றது எவ்வளோ குட்வில் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10,000.
அப்போ 10,000 வந்து பார்ட்னர்ஸ் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ ஜேம்ஸ்க்கு வந்து 5,000, அதே மாதிரி ஜஸ்டினாவுக்கு வந்து 5,000 rupees வரும். இப்படி என்ட்ரி போட்டு தான் இங்கே கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நம்ம போயிட்டு இங்கே வந்து க்ரெடிட் சைடில் போயிட்டு பை கேஷ்னு எழுதலாம், பேங்க்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிவிட்டு இப்போ ஜேம்ஸோட அக்கௌண்ட்டில் போயிட்டு 5,000 rupees, அதே மாதிரி ஜஸ்டினாவோடைய அக்கௌண்ட்டில் போயிட்டு 5,000 rupees ரைட் பண்ணுவோம். இங்கே வந்து நில் போட்டுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வேறு டிரான்சாக்ஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரீவேல்யூஷன் வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம், பார்ட்னருடைய கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஜேம்ஸ் கேபிட்டல் ஜஸ்டினாஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி நல்லாவே தெரியும். அப்போ பை ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அக்கௌண்ட் அப்படின்னு கூட ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷன் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி 11,000 கிடச்சிது, அதை டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஒருத்தருக்கு வந்து 5,500, அகெயின் 5,500, இது வந்து நெல் போட்டுடுறோம். அப்புறம் வேறு ஏதாவது பார்ட்னர்ஸ் வந்து டிவைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணி அந்த பேலன்சிங் ஃபிகரை ட்ரான்ஸ்ஃபர். டெபிட்டில் எந்த பேலன்சிங்குமே இல்லை, க்ரெடிட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ க்ரெடிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாலன் அக்கௌண்ட் வந்து 25,000. ஸோ இங்கேயும் வந்து 25,000 வந்து ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு இங்கே போய் 25,000 ரைட் பண்ணி டு பேலன்ஸ் C/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி இவருக்கு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ணும்போது 0 0 5 + 5 10க்கு 0, பேலன்ஸ் 1 1 + 1 வந்து 8, 8 + 5 13, 13 + 5 வந்து 18, பேலன்ஸ் 1 1 + 5 வந்து 6 68,000. அதே மாதிரி இவருக்கு ஆட் பண்ணும்போது 0 0 5 + 5 10, பேலன்ஸ் 1 1 + 7 வந்து 8, 8 + 5 13, 13 + 5 வந்து 18, பேலன்ஸ் 1 1 + 4 வந்து 5 58,000. ஸோ அப்படியே இங்கே டெபிட் சைடில் கொண்டு வந்துடும். இவருக்கு வந்து 58,000, இவருக்கு வந்து 68,000. ஸோ பேலன்ஸ் 58,000 68,000. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங்காக கொண்டு போகுது பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி இவருடைய அக்கௌண்ட்டில் 58,000, இவருக்கு வந்து நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜேம்ஸ் ஜஸ்டினா அண்ட் பாலன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். டேட் வந்து ஆஸ் ஆன் 1/1/2017 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ லைபிலிட்டி சைடில் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது, ஜேம்ஸ் ஜஸ்டினா. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இந்த கேபிட்டல் எடுக்க மாட்டோம், நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து ரைட் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஜேம்ஸ்க்கு வந்து 58,000, ஜஸ்டினா 68 அண்ட் பாலனுக்கு வந்து 25,000 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த கேபிட்டல் வந்து இங்கே ரைட் பண்ணிக்கலாம். லைபிலிட்டி அசெட்ஸ் ரைட் பண்ணிவிட்டு ஜேம்ஸ்க்கு வந்து 58,000, ஜஸ்டினாவுக்கு வந்து 68,000 அண்ட் பாலனுக்கு வந்து 25,000 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரெடிட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரெடிட்டார் வந்து எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லை, ஸோ அப்படியே ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வ் ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாச்சு, ஸோ அது வந்து இங்கே என்ட்ரு ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பில்டிங் ஸ்டாக் டெப்டார்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தது பேங்க் வந்து ரைட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்கோடைய பேலன்ஸ் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பாலன் வந்து கொண்டு வந்தார் இல்லையா 25,000 ரூபீஸையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி அவர் வரும்போது குட்வில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 10,000 ரூபீஸ் கேஷும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் கொண்டு வரக்கூடிய கேபிட்டலையும் நெக்ஸ்ட் வந்து குட்வில் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபீஸ் கேஷ் கொண்டு வந்தார் இல்லையா, அதையும் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணி காமிக்கணும். ப்ரீவியஸாக வந்து கேபிட்டல் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து குட்வில் வந்து 10,000 ரூபீஸ் வந்து கேஷாக கொடுத்துருக்கனால அதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து கேபிட்டல் வந்து எவ்வளோ ரூபீஸ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா 25,000 கூட ப்ளஸ் வந்து குட்வில் வந்து ஒரு 10,000 ரூபீஸ் கொண்டு வந்தார் இல்லையா, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்து 35,000 கிடைக்கும். ஓகேவா? ஆல்ரெடி பேங்க் பேலன்ஸ் 15,000, இப்போ 35,000. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக 50,000 வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகேவா? குட்வில் வந்து கொண்டு வந்திருந்தா இங்கே வந்து ப்ளஸ் பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி
எகெயின் பேலன்ஸ் ஷீட்டை வந்து பார்க்குறோம். பில்டிங் வந்து அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 80,000. இங்கே உள்ளது 70, இங்கே வந்து 80. அப்போ 10,000 ருபீஸ் வந்து அப்ரிசியேஷன் மதிப்பேற்றமாக இருக்குது. இப்போ பில்டிங்கோடைய ஒரிஜினல் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா 70, ரீவேல்யூஷன் பண்ணும்போது எவ்வளோனா 80 இருக்குது. அப்போ 10,000 அப்ரிசியேஷன். இப்போ அதை ஆட் பண்ணும்போது 80,000 தூக்கி அப்படியே ரைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஸ்டாக் பார்க்குறோம். ஸ்டாக் வந்து 30,000 இருக்குது, ரீவேல்யூஷன் பண்ணும்போது 33. அப்போ 3,000 வந்து அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 30,000 கூட அப்ரிஷியேஷன் வந்து 3,000, ஸோ 33,000 அப்படின்னு சொல்லி அவுட்டர் காலத்தில் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் டெப்டாஸ் வந்து 20,000, ரீவேல்யூஷன் பண்ணும்போது 18,000 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெப்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரைட் பண்ணோம்னா 20,000. இதில் வந்து லெஸ்ன்னு சொல்லி ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெபிட்ஸ்ன்னு சொல்லி எழுதலாம். அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்ல எழுதலாம். அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 2,000 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18,000 இருக்கும். அதை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் வந்து ஆல்ரெடி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் வந்து 5,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் 2 பிளேஸில் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக என்ட்ரு ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் பண்ணி பார்த்தோன்னா டேலி ஏதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போது லைபிலிட்டி சைடில் பார்க்கலாம். லைபிலிட்டிஸில் 0 0 எகெயின் 0. இப்போ 8 + 8 வந்து 16, 16 + 5 வந்து 21, 21 + 5 வந்து 26க்கு 6, பேலன்ஸ் 2, 2 + 5 வந்து 7, 7 + 6 வந்து 13, 13 + 2 வந்து 15, 15 + 3 வந்து 18. அப்போ 1,86,000 வருது. இங்கே அசட் சைடில் வந்து செக் பண்ணிக்குவோம். 0 0 0. இப்போ வந்து 3 + 8 வந்து 11, 11 + 5 வந்து 6, 16, 16க்கு 6, பேலன்ஸ் 1, 1 + 5 வந்து 6, 6 + 8 வந்து 14, 14 + 3 வந்து 17, 17 + 1 வந்து 18, 1,86,000. ஸோ liability 1,86,000. ஸோ டேலி ஆயிடுச்சு. ஓகேவா?